படம் வேற லெவல், தொண்டையே கட்டிச்சு கத்தி கத்தி, வேற லெவல் படம். ஓ எல்லா சீனுமே நல்லா இருந்தது ப்ரோ, படமே சூப்பர் ப்ரோ, செம்மையா இருந்தது ப்ரோ, எல்லாமே பிளாக் பஸ்டர் ப்ரோ, படமே செம்மையா இருந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா தியேட்டர் மெட்டீரியல் தியேட்டர்ல தான் பார்க்கணும், தியேட்டர்ல மிஸ் பண்ணா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. சரியான படம், பிளாஸ்ட். இப்போ வந்து இறங்கி கேங்ஸ்டர் மாஸ் கலக்கிட்டாரு, செதுக்கிருக்காப்ல. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அதெல்லாம் செம்ம தரிசனம், அதெல்லாம் ரசிகர்களுக்காக கொடுத்த தரிசனம். மாஸ் மூவி ஃபுல்லி ஃபேன் பேஸ்டு தான். மூவி இஸ் அ கம்ப்ளீட் செலிப்ரேஷன். எல்லாமே இட்ஸ் அ ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. விண்டேஜில் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சீனும் கத்துறானுங்க, எல்லா சீனும் டான்ஸ் தான், மஜாவா இருக்கு. ஆதிக்கிற விஷயம் கிழிச்சிட்டாரு மொத்தமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் பிரிக்கவே முடியாது, படமே நல்லா இருக்கு ப்ரோ. எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் பிரிப்பாங்க, இதில் பிரிக்கவே முடியாது, படமே சூப்பரா இருக்கு. ஹோல்சம் இங்க பாருங்க, இருங்க பாய், அவ்வளோதான் சரித்திரம் ப்ரோ. மியூசிக்லாம் பிளாஸ்ட் ப்ரோ, தியேட்டர் மெட்டீரியல் ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 2025 தமிழ் சினிமாவில் இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் பிளாஸ்ட். சரியான படம் ப்ரோ, விண்டேஜ் தலையா மொத்த தலையை பார்க்கலாம் ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பர். அது ரெண்டுமே சூப்பராக இருக்கு. தலைவா படம் வேற லெவல் தலைவாங்க பாருங்க. படம் பார்த்துட்டு வந்து நான் 4 மணி ஷோ புக் பண்ணிட்டேன். படம் வேற மாதிரி ஏகே மிரட்டி விட்டாரு. என் தலையை இது மாதிரி பார்த்ததே இல்லை, வேற மாதிரி பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே வைப்லேயே தான், ஸ்டார்ட்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் வைப்லேயே தான் இருந்தோம். வேற மாதிரி தலைவா செம்ம. அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது, வேற லெவல் பண்ணிட்டானுங்க படத்தை. ஆத்விகே 2 மணி நேரம் கத்தி கத்தி தொண்டை போச்சியா. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரெண்டு ஆஃப்மே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆஸ் அ ஹோலாக இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான், ஃபேன் பாய் சம்பவம் தான். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். தலை ஃபேன்ஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகும். நாங்கள் உட்காந்தே பார்க்கல, எல்லாருமே செலிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மூவி இஸ் அ கம்ப்ளீட் செலிப்ரேஷன். எல்லாமே இட்ஸ் அ ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. விண்டேஜில் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வலாக அவங்க பேர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்கள் பேர் ரொம்ப நல்லா இருந்தது. நாட் 10 out of 10 கொடுப்பாங்க. யா தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவிபி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு சீன் தான், பட் அதுவே நல்லா சூப்பராக இருந்தது. கம்ப்ளீட்டாக நிறைய சீன்ஸ்லாம் நம்மளுக்கு விண்டேஜ், பில்லா தீனா அமர்கலம் அந்த லுக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம நினச்சது பார்த்தது ஒன்றா இருக்கும், ஆனால் அதை விட டபுளாக தான் இருக்குது படம். எனக்கு மெயினாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போனால் டேரக்டர் வச்சு செஞ்சுருக்காரு. அவர் என்ன பண்ண முடியுமோ, ஒரு ஃபேன் பாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபும் அதை விட நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ, ரொம்ப போர் அடிக்காது, எதுவுமே இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சீட்லேயே உட்கார முடியாது. ஜிவி சார் மியூசிக் ஆகட்டும், அஜித் தாஸ் அவரோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு. கார் சென்ஸ் தான், நம்ம ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு அனுப்போம், ஆனால் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. எது அவனுக்கு ஒரு டூப் ஆகட்டும் அதெல்லாம் கிடையாது, ஒரு ரியலாக என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம நினச்சி பார்த்ததோட டபுள் ட்ரீட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ஃபேன் பை செதுக்கிட்டாரு படத்தை. அதாவது சொல்கிறதுக்கு ஒன்று வார்த்தை இல்லை ப்ரோ. அதாவது அங்கே செயல் தான். ஆதிக்கு வந்து ஃபேன் பாய்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு சீன் விடாமல் எல்லா சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. அதாவது எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒரு சீனில் உட்காரல ப்ரோ, ஃபுல்லாக நின்றுட்டு தான் ப்ரோ இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பக்கா மாசு, செகண்ட் ஹாஃப் வந்து பக்கா மாசு. ஓகே ப்ரோ, மாசு தலை மாசே சொல்லுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு படம் ஒரு மாதிரி நல்ல கேரக்டராக பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து இறங்கி கேங்ஸ்டர் மாஸ் கலக்கிட்டாரு, செதுக்கிருக்காப்புல, செதுக்கிருக்காப்புல. செம்மையாக இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது. பழைய சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. நீங்கள் உட்காந்தீங்க வச்சுக்கோங்க, டைம் போகிறதே தெரியாது. அப்படியே அவர் ஆங்கிளாக காட்டுவாங்க, ரசினே இருக்க வேண்டியதான். நம்ம வேலை அதுதான். 2.5 மணி நேரம் செம்ம தெருக்க விட்டார். இந்த புலின்னு ஒரு சாங் வருது, செம்மையாக இருக்குது. அப்படியே நீங்கள் யாருமே சீட்டில் உட்கார மாட்டாங்க, ஏதோ ஆடினே தான் இருப்பாங்க. கிளைமேக்ஸு விஸ்வாசம் படத்தில் அப்பா பொண்ணு வரும்ல சென்டிமெண்ட்டு, ஒரு செகண்டில் அந்த ஆக்டிங்கில் அப்படியே கண் கலக்கணும். தாறுமாறாக இருக்குது படம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கலக்கிட்டார் ப்ரோ, வில்லன் ரோல் செம்மையாக கலக்கிட்டார் ப்ரோ, செம்மையாக இருக்குது படம். மாசு செம்மையா இருக்கு படம், கெத்து மாசு. என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம என்ஜாய், செம்ம சொல்லவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் தலை எப்பவுமே கெத்து தான் காம்பாரு, இந்த வாட்டி அல்ட்ரா
மாஸ். தேங்க்யூ. எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்தெந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் போட்டு இது பண்ணலை. சூப்பராக இருந்தது. இன்டர்வல் வேறு லெவலில் இருந்தது. ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். அதுக்கு மேலேயே இருக்கு ப்ரோ, போய் பாருங்க எல்லாரும். சூப்பராக இருக்குதுண்ணா படம். மொத்த வைபையும் ஒரே படத்தில் இறக்கிட்டாங்கண்ணா. தரமான செய்கிண்ணா. என்னண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே செகண்ட் ஹாஃப் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே திறந்து போட சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சிம்ரன் வந்து ஒரு கிளாமர் பாட்டு ஆடிருக்காங்க. அந்த பாட்டை வந்து பொழுதுங்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குதுண்ணா. தலையோட ரோல் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலையோட வந்து லவ் இருக்குல்ல, பையன் மேலே இருக்கிற லவ் இருக்குல்ல, அந்த லவ் இருந்தால் வச்சுக்கோங்களேன், பையனை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்குவோம், நம்மளை வந்து பையன் நல்லா பார்த்துக்குவோம். அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குண்ணா. எவ்வளோ ஜிவி சொல்லவா வேணும். அவர் ஏற்கனவே அவர் ஜெயில் படத்தெல்லாம் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் சூப்பர் மியூசிக் போட்டிருக்காருண்ணா. இப்போ தான் சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாமே எங்கேயுமே லேக் இல்லை. சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்ளை பண்ணியிருந்தாங்க. பழைய படத்துலேருந்து காப்பி அடித்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. ஈக்குவலாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலையோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. மியூசிக்கும் பக்கா வந்து இவன்ட்டே கேளுங்க, சூப்பராக பேசுவான். செம்மையா இருக்கு. நல்லா பிளாக் பஸ்டர். மியூசிக் செம்மையா இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் லுக்ஸ்லாம் தர்றோம் ப்ரோ. வேற மாதிரி அதை விட வேற மாதிரி ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. உண்மையிலே ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. உண்மையிலே அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், ஜி பிரகாஷ் மியூசிக் ஆகட்டும், அஜித் வேற மாதிரி பண்ணிட்டாரு. வேற உண்மையிலே ஒவ்வொரு சீனும் உட்காந்தே பார்க்க முடியாது ப்ரோ. எல்லாம் எந்திரிச்சு செலிப்ரேஷன் தான். ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். கன்ஃபார்மாக நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். கன்ஃபார்மாக விண்டேஜ் தலை எல்லா பீரியட் ஆஃப் தலையும் பார்த்துடலாம் ஈஸியாக. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேற மாதிரி சீரியஸாக படமே கூஸ்பம்ஸ் தான் ப்ரோ. அவ்வளோ நல்லா இருக்குது. வேற மாதிரி இருக்குது. சீரியஸாக வந்து ஆதித்ய வந்து நல்லா செம்மையாக காட்டியிருக்காரு. ஃபேன் பாயின்னு காட்டிட்டாரு உண்மையிலே சீரியஸாக. படம் செம்ம மாசா வந்திருக்கு. ஆதி ப்ரோ சொன்ன மாதிரியே ஓஜி ரிட்டர்ன். படம் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஏகேக்கு ரெட்ரோ சாங் ஒன்று வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. செம்மைய பர்ஃபார்மன்ஸ். அது ஜிவியும் செம்மையாக வச்சு ஏகே ஜிவி ஆதி வச்சு செஞ்சுருக்காங்க. படம் ரிட்டர்ன் 1000 crores கன்ஃபார்ம். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்தது. இடையில மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளிச் மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் படம் ஓவராலாக சூப்பரான படம் தான். ரெட்ரோ சாங்லாம் வந்து அர்ஜுனுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. தலைக்கும் நல்லா இருந்தது. அதை நான் சொல்ல வேணாம், நீங்கள் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. தல தரிசனம் மூவி நைஸ். சூப்பரா இருக்காரு. என்ஜாய் பண்ணலாம். இதுன்ற அதிலே தெரிஞ்சு தேவையில்ல எப்படி இருக்குதுன்னு படம். எது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது உன்னால. படம் இன்டர்வல் விட்டாங்களானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் போயிட்டு செகண்ட் ஸ்கீன் பக்கத்து சீனில் போய் ஃபர்ஸ்ட் சீனில் உட்காந்துட்டேன். எந்த ஸ்கீனில் எந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியல. தலை ஒரு சீனுமே தலை வெடி தலை கட்சி வேறியுமே தலை ஒருத்த கூட உட்காந்து படம் பார்க்கல. இப்போ கூட சொல்லாச்சு சொல்லுவேன். எல்லா ஸ்க்ரீனில் எல்லாருமே நின்று தான் படம் பார்க்க. அந்த அளவுக்கு ஒரு சீனும் உள்ள எரி தலை இப்படி சைடில் இருந்து வராரு ஒரு லுக் அந்த மாதிரி இருந்த தலை படம். நம்ம தலை எப்பவுமே கேங்ஸ்டர் தானே தலை. என்ன தலை நீ புதுசாக கேட்குறா? எல்லாத்துலேருந்தே நம்ம அப்போதுலேருந்தே வந்து கத்தினாலேருந்தே கேங்ஸ்டர் தான் நம்ம புதுசாக கேட்குறேன். அது எப்படி நீ பார்த்தா நீ புரியும். நம்ம சொல்லிட்டா பாரு இது ஆகிப்படும். நீ போய் பாரு, நீயே சொல்ல மாட்டேன் அவர் ஹீரோவா இல்லை. நான் தலை ஜெயிலுக்கு போறா போல திருப்பி ரிவெஞ்ச் எடுக்க ரெட்ராகனா வரா. இதா காய்தியே யாரா வேணா தலை மாரி வர முடியாது. தமிழ்நாட்டில் அவங்க உலகத்திலே வர முடியாது. தலைக்கு ஈடோ யாரும் கேட்டது. தலை மட்டும்தான். தலைக்கு தலை மட்டும் தான் ஈடு. அவர் மட்டும்தான்.